Hi Nanba, welcome to our interview prep guidance channel. So guys, இந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா IBPS PO 2025 மெயின்ஸ் கட் ஆஃப் இன்க்ளூடிங் PWD நாங்கள் தரோம். எஸ், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் PWD கட் ஆஃப் இக்னோர் பண்ணிடுவாங்க, பட் ஸ்டில் நாங்கள் தரோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தா 63 கட் ஆஃப்ங்க. ஸோ இந்த இயர் டெஃபினட்டாக 60 தான் கட் ஆஃப் இருக்கும் ஜென்ரலுக்கு. எஸ், ரீசன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, எதுக்கு லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்மியாக இருக்குது, ஒரு 3-4 மார்க் கம்மியாக வருது, ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒன் ஆஃப் த ரீசன், முதல் ரீசன் என்னென்னா எக்ஸாம் டஃப்னஸ். எஸ், எக்ஸாம் இந்த வாட்டி டஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதில் டஃப் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ். எஸ், போன வாட்டி கட் ஆஃப் பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு மினிமம் கட் ஆஃப் எவ்வளோனா அரௌண்ட் 12 வச்சுருந்தாங்க ஓபிசிக்கு. இந்த வாட்டிலாம் அது 12 மினிமம் கட் ஆஃப். இங்கிலீஷில் 12 வச்சா மோஸ்ட் ஆஃப் த கைஸ் எனக்கு தெரிஞ்சு பாஸே கம்மியாக தான் ஆவாங்க. எஸ், ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு இங்கிலீஷு, அது உண்மை. ஸோ அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக இங்கிலீஷில் மினிமம் கட் ஆஃப் வில் பி அரவுண்ட் 8 ஃபார் ஓபிசின்னு. ஜென்ரலுக்கு 8 இருக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஓபிசிக்கு அரவுண்ட் 6 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இங்கிலீஷ்னால் கண்டிப்பாக ஒரு 3-4 மார்க் கம்மியாகும். மித்தபடி இந்த ஜிகேலாம் டஃப்பு அதெல்லாம் சொல்கிறதுலாம் நம்பாதீங்க. ஜிகே எப்படி பார்த்தாலும் படிக்காதவனுக்கு டஃப்பு, படித்தவனுக்கு போட்டுட்டு போயிடுவான். ஸோ ஜிகே டஃப்பு வந்து ஜென்ரல் ஆக்காதீங்க. எஸ், ஜிகே டஃப்பு, இந்த வாட்டி டஃப்பு, போன வருஷம் ஈஸி, அதை நீங்கள் ஜிகே வந்து ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஜிகேன்றது இப்போ நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்கன்னா உங்கள் சோர்ஸ்லேருந்து வரலைன்னா உங்களுக்கு டஃப்பு. இப்போ ஒருத்தன் படிச்சுட்டு போயிருக்கான்னா அவங்க சோர்ஸ்லேருந்து வந்துருந்துச்சுன்னா அவனுக்கு ஈஸி. அது புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ ஜிகேன்றது ஒரு லக் ஃபேக்ட்ரு தான் பேங்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த லக்கு தான். ஸோ அதனால் ஒருத்தனுக்கு டஃப்பாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தன் அதனால் 20 போட்டிருப்பான், இன்னொருத்தன் 10 போட்டிருப்பான். ரீசன் சோர்ஸு தான். ஸோ அது வந்து டஃப்புன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஜிகேவை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமன். ஸோ நாலேஜ் பேஸ் இங்கிலீஷ்ன்னும் போது கண்டிப்பாக அது டஃப்பாக கேட்டால் ஒரு 3-4 மார்க் கம்மி ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த வாட்டி கண்டிப்பாக கட் ஆஃப் ஒரு 3-4 மார்க் கம்மியாகும். ஸோ ஜென்ரலுக்கு 60 இந்த வாட்டி, அண்ட் ஓபிசிக்கு 59. எஸ், போன வாட்டி ஓபிசிக்கு 62 இருந்திருக்கு. ஸோ 59 இந்த வாட்டி இருக்கும். கண்டிப்பாக 59க்கு மேலே போட்டிருக்கவங்க கண்டிப்பாக படிங்க தாராளமாக, இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்ஷன். நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் சொல்கிறேன். ஸோ எஸ்சி பார்த்தீங்கன்னா இட் வில் பி 46. ஸோ போன வாட்டி எவ்வளோ வந்திருக்குன்னா 50 வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி 46 தான் இருக்கும். தைரியமாக படிங்க. தென் எஸ்டி 38 தான் வரும் கட் ஆஃப் இந்த வாட்டி. ஸோ நீங்களும் தைரியமாக படிக்கலாம். அண்ட் இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் வில் பி அரவுண்ட் 57. ஸோ 57க்கு தான் கட் ஆஃப் இருக்கும். ஹியரிங் இம்பேர்டுக்கு 19 தான் கட் ஆஃப் வரும். எஸ், அண்ட் ஓசிக்கு கட் ஆஃப் வில் பி அரவுண்ட் 41. ஸோ 41 தான் கட் ஆஃப் இருக்கும். போன வாட்டி 45. ஸோ இந்த வாட்டி 41. இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ்லேயே ரொம்ப கட் ஆஃப் கம்மி பண்ணிட்டாங்க, 35 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 41 வில் பி கட் ஆஃப் ஃபார் ஓபிசி மெயின்ஸ். அண்டு விஐக்கு 28 அண்ட் சேம் ஐடிக்கும் 28. ஸோ கைஸ், பிடபிள்யூடிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த சேனல்லையும் கட் ஆஃப் சொல்ல மாட்டாங்க. ஹோப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து இன்டர்வியூ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் ரியல் டைம் இன்டர்வியூ. எஸ், ரியல் டைம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு. ஸோ ரியல் டைம் கொஷின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், இதுதான் கட் ஆஃபாக இருக்கும், கண்டிப்பாக நம்புங்க. அண்ட் தென் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எஸ், ஸோ இப்போத்துலேருந்தே இந்த மார்க் எடுப்போன்ட்டு நம்புகிறவங்க இப்போத்துலேருந்தே படிங்க. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். மேபி நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டினே கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்வியூன்றது ஒரு 70% நம்ம போட்ட எஃபர்ட் அண்ட் 30% என்னை பொறுத்த லக்கு தான். ஸோ ஹோப் புரியும் நம்புகிறேன். இந்த மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட், எதனால் கட் ஆஃப் குறையும்னா இந்த வாட்டி நீங்கள் கட் ஆஃப் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன்னா, இன்னொரு ரீசன். எஸ், என்னன்னா இந்த எல்பிஓ எக்ஸாம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வரலை. ஓகேவா, எல்பிஓ எக்ஸாம் போன வருஷம்லாம் வரலை.
அண்ட் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ எல்பிஓவில் ஆல்ரெடி 1500 யூனியன் பேங்க்கு, தென் இந்தியன் பேங்க் வந்து ஒரு 300 வச்சுக்கோங்க. 1500 1800 போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்பிஓவில் பாதி பேர் போவாங்க கண்டிப்பாக. அது ஹோம் ஸ்டேட் இதுன்றனால கண்டிப்பாக அதுக்கு போவாங்க. ப்ரிஃபரன்ஸ் தரும்போது ஐபிபிஎஸ்சில் கண்டிப்பாக வேக்கன்சி குறைய வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சின்ற கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் மெயின் ரீசன் ஃபார் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபும் இந்த வாட்டி 50க்கு கீழே இறங்கின ரீசன் அதுதான். ஸோ எல்பிஓவும் இந்த வாட்டி வந்தனால ஐபிபிஎஸ் கட் ஆஃப் வில் பி டெஃபினெட்லி டவுன். ஒரு 3-4 கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. See you in next video. Bye.